Hello friends, welcome to HomeMaker Passion Tamil channel. இன்னைக்கு வந்து பனீர் மட்டர் மசால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பனீர் மட்டர் மசால் இல்லை பனீர் பீஸ் மசால்னு சொல்லலாம். ஸோ இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நான் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ பனீர் வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம். அது வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கூடவே மேலே இருக்கிற அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ பனீர் மட்டர் மசால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த கிரேவிக்கு நமக்கு சில இதெல்லாம் வந்து நம்ம வதக்கணுங்க. வதக்கிட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காய அளவையும் தக்காளி அளவையும் கூட்டிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு அது நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு நான் வந்து 2 தக்காளியை வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதோட நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த தக்காளியோட நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு வந்து 1 பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். ஏன்னா நான் வந்து மிளகாத்தூளும் இதில் சேர்ப்பேன். அதனால் 1 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 துண்டு இஞ்சியும் 5 பல்லு பூண்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து சேர்க்கலை. அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான பேஸை வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து நம்ம எப்படி பனீர் மட்டர் மசால் செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 2 பிரிஞ்சி இலையும் நான் சேர்த்துருக்கேன். இது கூட உங்களுக்கு வேணும்னா கிராம்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது 2மே சேர்க்கல, வெறும் வந்து சோம்பும் பிரிஞ்சி இலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு நான் வந்து இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே வந்து கிரேவிக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டும் வந்து இது கூட சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். ஒன்ஸ் அது பச்சை வாசனை போன பிறகு நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஏற்கனவே நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு திருப்பி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் வந்து நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் கொதிக்க விடுவோம். ஸோ அது வற்றும் போது இன்னுமே வந்து உங்களுக்கு அளவு குறையும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் தண்ணி நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதித்து வந்த பிறகு 2 கைப்பிடி நிறையா ஃப்ரெஷ் பீஸ் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1/2 கப்பு கிட்ட நான் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் வந்து 1 கப் கிட்ட கூட நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 150 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் கிட்ட வந்து இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த கிரேவி 10 மினிட்ஸ் கொதிச்சாதான் உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி அண்ட் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும்.
இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னே பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, கிரேவியோட கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கசூரி மேத்தியும் இதோட சேர்த்துக்கலாம், இன்னும் அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்கும். இன்றைக்கி என்கிட்ட இல்லாததுனால நான் கொத்தமல்லி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பன்னீர் மட்டர் மசால் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சி நான் ஒரு தடவை காட்டுறேன். நான் வந்து ரொம்ப திக்காக எடுக்காமல் கொஞ்சம் செமியாக தான் நான் எடுத்திருக்கேன், செமி கிரேவியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வச்சு நாங்கள் வந்து பூரி இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க இல்லை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். கூடவே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.